ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இது திருமறை தியானம். எனவே என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் முடிந்தால் வேதத்தை என்னோடு எடுத்துக்கொள்ள அன்பாக கேட்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக பிலமோன் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம். இது ஒரு சிறிய நிருபம், ஏறக்குறைய 25 வசனங்கள் உள்ள ஒரு நிருபம். ஒரு அதிகாரம் மட்டுமே உண்டு. இந்த அதிகாரத்தில் பல ஆழமான சத்தியங்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இது ஒரு குடும்பத்தை மையமாய் கொண்டது. அந்த குடும்பத்தினுடைய தலைவன் பிலமோன், அவன் மனைவி பெயர் அப்பியாள், மகன் பெயர் அர்க்கீப்பு, அங்கிருந்து ஒரு வேலையாள், அவன் பெயர் ஒனேசிமோ. இது ஒரு குடும்பத்தை மையமாக எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது. இதை குறித்த ஒரு செய்தியை நான் ஏற்கனவே இதில் பேசியிருக்கிறேன். ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? அன்பு கூறும் குடும்பமாக, அரவணைக்கும் குடும்பமாக, அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பமாக, ஆதாயம் செய்யும் குடும்பமாக, அநேகருக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த குடும்பம் ஒரு முன் உதாரணம். பிலமோன். இந்த நாளினுடைய செய்தி என்னவென்றால், பவுலடியானுடைய அவருடைய ஊழிய பாரம் தரிசனம், அதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். பொதுவாகவே எந்த மனிதனுமே சுயநலம் உள்ளவன். மனித சுபாவமே சுயநலம் உள்ளது. இது எல்லாருக்கும் பொருந்தும். மனித சுபாவம் இஸ் ஈக்குவல் டு சுயநலம். அது இல்லாத மனிதர்கள் இல்லை. எவ்வளோ பெரிய ஊழியர்களாக இருந்தாலும் வெளியே சொல்லலாம் எனக்கு சுயநலமே இல்லைன்னு, ஆனால் அது மறைந்திருக்கிறது. சுயநலம் இல்லாத மனிதர்கள் இல்லை. அது மனிதனுடைய இயல்பான சுபாவங்கள். சுயநலம் என்பது மனிதனுடைய இயல்பான சுபாவம். நான், எனது, என்னுடைய, என் மேன்மை, என் அறிவு, என் காரியங்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, தேவ கிருபை அந்த சுயநலத்தை மேற்கொள்ளும். சற்று கவனமாக கேளுங்கள். தேவ கிருபை அன்புள்ளது. மனிதனுடைய சுபாவங்கள் சுயநலம் உள்ளது. புரிய நினைக்கிறேன். தேவ கிருபை அன்புள்ளது. மன்னிக்கிறது தெரிந்த விஷயந்தான், மறந்து போகிறது, அதான் தேவ கிருபை. சில பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம், தேவ கிருபையால் நிறைந்த சில தேவ மனிதர்களை பார்த்துருக்கிறேன். தே ஆர் ஃபுல் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். தேவ கிருபை நிறைந்தவர்கள். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே தேவ கிருபை இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எங்கே தேவனுடைய அன்பு இருக்கிறதோ அங்கே தேவ கிருபை இருக்கும். தேவ கிருபை யாருக்கு இருக்குதோ அவங்ககிட்ட தேவ அன்பு இருக்கும். நீங்கள் சற்று ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். வேர் தெர் இஸ் எ காட்ஸ் லவ் தெர் வில் பி எ காட்ஸ் கிரேஸ். ஆரம்பத்தில் சொன்னேனே, மனித சுபாவமே சுயநலம் உள்ளது. ஆனால் இந்த இடத்துல சுயநலம் இல்லாத ஒரு தேவ மனிதர் பவுல், இரட்சகர் இயேசுவை போல. அவருடைய அந்த இதயம், அவருடைய ஏக்கம், அதைத்தான் உங்களோடு நான் பேசும்படி விரும்புகிறேன். முதலாவதாக வேதம் சொல்கிறது, இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை முதல் வசனத்தில், கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுல் தீமோத்தேயு. யோசிச்சு பாருங்கள், என் கட்டுகள் நான் இருக்கும்போது அதுதான் எனக்கு பெருசாக தெரியும். அடுத்தவங்களை பற்றி ஐ டோன்ட் கேர். என் பாடுகள், என் போராட்டம், என் பிரச்சனை, என் வேதனை, என் கஷ்டங்கள், அதிலிருந்து வெளியே வரத்தான் முயற்சி பண்ணுவேன். அடுத்தவங்களை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ண மாட்டேன். என்னுடைய பிரச்சனை இப்படி வெளியே வர்றது தான் எனக்கு முக்கியம். அடுத்தவங்க பிரச்சனை பற்றி கவலையே இல்லை. இதுதான் இயல்பு. ஆனால் இவர் சொல்லுகிறார், கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுல். அடுத்து சொல்லுகிறார், இங்கே ஒருத்தருக்கு எழுதுகிறார். அந்த வசனத்தை அதிகமாக சொல்ல நான் விரும்பவில்லை. என் உடன் வேலையாக இருக்கிற பிலமோன், பிரியமுள்ள அப்பியாள், உடன் போர்ச்சிவனாகிய அர்க்கீப்பு, உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கு. இதற்காக எழுதுகிறார் என்று சொன்னால், அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை 8ஆம் வசனம், பவுலாகிய நான் முதிர் வயது உள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவினால் இப்பொழுது கட்டப்பட்டவனாக இருக்கிறேன். நன்றாக கவனிக்க வேண்டும். முதிர் வயது, கட்டப்பட்ட வாழ்க்கை, செய்தி நம்பர் கவனிங்க. ஆனால் அவருடைய பாரம்,
அவருடைய எண்ணம், அவருடைய ஏக்கம். இன்றைக்கு எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். எழுப்புதல் சொல்லி நாம் கதறுகிறோம், நல்லது. ஆனால் அந்த சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இது எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை. விரும்புவோம், வாஞ்சிப்போம், அதற்காக முயற்சி பண்ணுவோம். அடிக்கடி தான் நம்மை மேற்கொள்ளுகிறது. செல்ஃப். எவ்வளோ பெரிய ஊழியராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சபை நடத்துகிற ஊழியக்காரர் இருந்தாலும், they want to be secure. அது ஒருத்தர் நல்லது தான், ஆனால் அதுவே மேன்மையானதல்ல. பாருங்கள், முதிர் வயது உள்ளவர், கட்டப்பட்டவர். ஆனால் அவர் சொல்லுகிறார் ஒரே வசனத்தில், நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமோ. பாருங்கள், இது எழுத்தும்படி அவர் பெற்ற மகன் அல்ல. இங்கே தான் ஒரு பாரம். ஒரு சுயநலம் இருக்குமையானால் இந்த வார்த்தை எழுத முடியாது. நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமோ. அவன் யார் என்று சொன்னால் ஒரு அடிமை. ஒரு அடிமையை என் மகன் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், அடிமை சந்தையிலே வாங்கப்பட்டவன், அவன் வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இருந்தவன். அவர் சொல்லுகிறார் என் மகன். இன்றைக்கு தகுதி பார்க்கிற, அந்தஸ்து பார்க்கிற, ஜாதி பார்க்கிற இந்த உலகத்தில் அநேகரை பார்க்கிறேன். அவங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த காரியங்கள் எல்லாம். ஒரு திருமணம் அவர் தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் இன்வைட் பண்ணுறார். நிறைய ஊழியர்கள் அப்படித்தான். ஆனால் இவர் சொல்லுகிறார் ஒரு அடிமைக்காக, அடிமைப்பா சொல்கிறாரு, நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமோ. அந்த அர்த்தம் என்னவென்றால், எவரி மேன் இஸ் காட்ஸ் எலெக்ஷன். இந்த பூமியில் பிறந்த அத்தனை பேருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமோ. இது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. நான் பெற்ற என் மகன். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தெய்வ பிள்ளையே, whoever you are, whatever you are, whatever condition you are, தேவன் சொல்கிறார் நான் பெற்ற என் மகன். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் தூரமாக இருக்கலாம், ஊதாரி மைந்தனாய், அல்லாவிட்டால் மூத்த குமாரனைப் போல வீட்டுக்கு வெளியே முறுமுறுக்கிறவனாய், குற்றம் சொல்லுகிறவனாய், தேவனுடைய தகப்பன அன்பை புரிந்து கொள்ளாதவனாய் இருக்கலாம். பட் ஸ்டில் சொல்லுகிறார் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமோ. அதாவது அவனுடைய கருத்து என்னவென்றால், அவனுடைய கருத்து ஒரு அடிமை, தவறு செய்தவன், ஓடிப்போனவன், வாழ்க்கையிலே எஜமானுக்கு உண்மை இல்லாதவன். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், நித்திய அன்பு ஒரு அடிமையின் மேல் வெளிப்பட்டது. there is a divine love. நித்திய அன்பு ஒரு அடிமையின் மேல். யோசிச்சு பாருங்கள், யார் இருக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்லுகிறார் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக மன்றாடுகிறேன். நல்லவங்களுக்காக ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு அடிமைக்காக ஜெபிப்பது எத்தனை பெரிய மேலான பண்புகள். இதான் சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, நித்திய அன்பு, நிரந்தரமான அன்பு, சுயநலமில்லாத ஒரு அன்பு. ஒரு அடிமைக்காக ஜெபிக்கிறவர், ஓடிப்போனவன், பிரயோஜனம் இல்லாதவன். ஆனால் இப்போ சொல்லுகிறார் அவனுக்காக ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை யூ ஆர் யூஸ்லெஸ், பயனற்றவனாக இருக்கலாம், யாருக்குமே பயன்படாத ஒரு பாத்திரமாக இருக்கலாம். ஸ்டில் காட் லவ் யூ. இன்னும் தேவன் நேசிக்கிறார். காட் வாண்ட்ஸ் யூ. நீ தேவனுக்கு தேவை. அவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். என்னுடைய ஊழியத்தில் உன்னை ஒரு கருவியாய் மாற்ற விரும்புகிறார். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அவனுடைய மனமாற்றம். இந்த ஒனேசிமுடைய மனமாற்றம். ஆரம்பத்தில் வாஸ் டிஸ்ஆனஸ்ட், உண்மை இல்லாதவன், ஓடிப்போனவன். இரண்டாவது கவனித்து பாருங்கள், ஓடிப்போன மட்டுமல்ல, கவனிங்க, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கால பிரயோஜனம் இல்லாதவன். ஆனால் பவுல் சொல்கிறார் அவனுக்காக, சொல்லுகிறது லாங் ட்ரிப் டு ரோம், அதாவது நீண்ட தூரம் பயணம் செய்து இவனுக்காக மன்றாடுகிறான். நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், கவனிங்க, இங்கே தான் தேவ கிருபை, தேவ அன்பு. திரையிலே பாருங்கள், த கைண்ட்னஸ், த டெண்டர்னஸ், த லவ்விங் ஸ்பிரிட். யார் மேலே தெரியுமா? ஓடிப்போனவன் மேல், பாவியின் மேல் இரக்கம், தயவு, உருக்கம், மேலான அன்பு. அவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தில், நான் பெற்ற என் மகன். எத்தனை அழகான வார்த்தை. சொந்த பிள்ளையே நீ சொந்த பிள்ளைன்னு சொல்கிற நிறைய பேர் விரும்பலை. ஊதாரி மைந்தர்கள்,
குற்றம் பண்ணவங்க ஜெயிலில் இருக்கிறவங்களாம் எந்த அப்பாவும் இதை என் பிள்ளைன்னு சொல்ல விரும்புறதில்லை. ஆனால் இவர் சொல்லுகிறார், என் மகன், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீ எந்த நிலையில் இருந்தாலும் நீ கர்த்தருடைய பிள்ளை தான். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஒரு ஆறுதலான செய்தி. ஒருவேளை உலகம் உன்னை நிராகரித்திருக்கலாம், உறவுகள் நிராகரித்திருக்கலாம், உன் குடும்பம் நிராகரித்திருக்கலாம். ஸ்டில் யுவர் இஸ் சைல்ட். சொல்கிறார், என் மகன். யார் அவன்? எ மேன் ஆஃப் டிஸ்ஆனஸ்ட், எ ரன்அவே ஸ்லேவ், ஓடிப்போன ஒரு அடிமை. ஸ்டில் இ சேஸ், என் மகன். அங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை, சின் ஓவர் ரூல். அவனை பாவம் மேற்கொண்டது, ஆனால் அந்த பாவத்தை கிருபை மேற்கொண்டது. நல்ல கவனியுங்கள், ஒனேசிமை பாவம் மேற்கொண்டது, ஆனால் அந்த பாவத்தை கிருபை மேற்கொண்டது. இல்லாவிட்டால் அவர் சொல்ல மாட்டார். அவர் சொல்லுகிறார், நான், அதாவது கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். அடுத்த வார்த்தை, நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக நான் மன்றாடுகிறேன். கவனித்து பாருங்கள், சின் ஓவர் ரூல்ட். பாவம் அவனை மேற்கொண்டது, ஆனால் பாவத்தை கிருபை மேற்கொண்டது. யோசித்து பாருங்கள், இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, தேவன் எந்த மனிதனையும் பயன்படுத்த முடியும். காட் யூஸ் எனி மேன், இப்படி சொல்ல முடியும். காட் கேன் யூஸ் எனி கிரிமினல். தேவன் எந்த மனிதனையும், தீயவனையும், திருடனையும், கொலைபாதனை மாற்ற முடியும். இல்லாவிட்டால் அவர் சொல்கிறார் பாருங்க, நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவன் சொல்கிறார், காட் யூஸ் எனி கைண்ட் ஆஃப் பீப்புள். எந்த மனிதனையும் தேவன் மாற்ற முடியும். முதல் குறிப்பு என்னவென்றால், அவன் எனக்கு பிரயோஜனமுள்ளவன். எத்தனை அருமையான வார்த்தை. ஒரு காலத்தில் பிரயோஜனமில்லாத ஒருவன், ஆனால் ஒரு ஊழியனுக்கு பிரயோஜனமானவன். யூஸ்லெஸ், நான் வெரி யூஸ்ஃபுல். இரண்டாவது குறிப்போ சொல்லுகிறார், என் உள்ளம் போல இருக்கிற அவன். எப்படி இது சாத்தியம்? ஓடிப்போனவன், ஒழுங்கில்லாதவன், அதாவது ஏமாற்றினவன், ஆனால் அவன் வாழ்க்கை ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம். ஒரு தேவமணியன் சொல்லுகிறார், பவுலடியார் சொல்லுகிறார், என் உள்ளம் போல் இருக்கிற அவன். அப்படியானால் தேவ கிருபை எந்த மனிதனையும் மாற்ற முடியும், எந்த மனிதன் தலைகளாக்க முடியும். அவர் சொல்கிற வார்த்தை, என் உள்ளம் போல. எத்தனை மேன்மையான வார்த்தை பாருங்கள், என் உள்ளம் போல் இருக்கிற அவன். அப்படியானால் அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை, அடுத்த 13ஆம் வசனத்தில் அடுத்த வார்த்தை, அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்றிருந்தேன், ஆனால் அதைவிட மேலான வார்த்தை என்னவென்றால், எனக்கு மனதில்லை. 18ஆம் வசனம், அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படி. என் செய்தி என்னவென்றால், கிருபை என்ன செய்யும்? கிருபை பாவத்தை மேற்கொள்ளும், அவருடைய பிள்ளையாய் மாற்றும், பயனற்ற வாழ்க்கையிலே ஒரு பயனுள்ள மனிதனாய் மாற்றும். அது மட்டுமல்ல, 15ஆம் வசனத்தில் என்றென்றைக்கும் அவரோடு கூட நீடித்திருக்கிற, நிலைத்திருக்கிற ஒரு மேலான வாழ்வை தரும். அடுத்த வசனம் சொல்லுகிறது 15ஆம் வசனத்தில், அவனை மேலானவனாய். இவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? அவனை மேலானவனாய், புட் இன் அ ஹையர் பிளேஸ். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையே, இதுதான் கிருபை, இதுதான் தேவ அன்பு. இன்னைக்கு கிருபை நிறைய பேர் சொல்கிறாங்க, பாவம் பண்ணுறதுக்கு இல்லை. கிருபை என்ன செய்யும் தெரியுமா? உன்னை இருக்கிற நிலையிலிருந்து மேலானவனாய், உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த சிந்தை, உயர்ந்த லக்கு, உயர்ந்த நோக்கம், உயர்ந்த லட்சியங்கள் உன்னை எப்படி மாற்றுகிறது? மேலானவனாய். அது மட்டுமல்ல, கிருபை என்ன செய்கிறது? பிரியமுள்ள சகோதரனாய். எத்தனை பெரிய பாக்கியம்! ரனவே ஸ்லேவ், ஓடிப்போன ஒரு அடிமை யாராய் மாற்றுகிறதா? அவன் நோமோ ஸ்லேவ். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையே, இது வரைக்கும் நீ பல காலங்களுக்கு அடிமையாக இருக்கலாம். தேவ கிருபையின் வாழ்க்கையில் வெளிப்படும் போது யூ ஆர் நோ மோர் ஸ்லேவ். நீ அடிமை அல்ல, நீ சுயாதீனன். இந்த நாளில் என்னை செய்தி கேட்டு யாரானாலும் நீ இதெல்லாம் அடிமையாக இருக்கலாம். நீ என்றே பேர் இந்த யூடியூபுக்கு அடிமை, இந்த பப்ஜிக்கு அடிமை, இந்த ஆன்லைன் கேம்ஸ்க்கு அடிமை, ரம்மிக்கு அடிமை, குடிக்கு அடிமை. தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அவன் அடிமையானவன் அல்ல. ஏன் தெரியுமா?
தேவ கிருபை அவனிலே வெளிப்பட்டிருக்கிறது, தேவ தயவு அவனிலே வெளிப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், மேலானவனாய், அடுத்து சகோதரனாய். பாருங்கள், ஸ்டேஜ் உயர்ந்து கொண்டே போகுது. அடுத்து 16, எனக்கு பிரியமானவனாய். பாருங்கள், இதுதான் இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. அடுத்து அது மட்டுமல்ல, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பிரியமானவனாய். அடுத்து 20 வசனத்தில் 21 வசனத்தில் பிரயோஜனமுள்ளவனாய். அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே உன்னுடைய செய்தி என்னவென்றால், உன்னுடைய செய்தியுடைய கருப்பொருள், கிருபை எந்த மனிதனையும் மாற்றும், கிருபை வாழ வைக்கும். அது மட்டுமல்ல அது அவர் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர் சொல்லுகிற வார்த்தை, இவன் எனக்கும் உனக்கும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன். இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், இந்த ஒனேசிமை பற்றி 13 சொல்லுகிறேன். 13 வசனம், எனக்கு ஊழியம் செய்யும்படி. அப்படியானால் இவன் பவுலடியானுக்கு இப்படிப்பட்டவனை ஊழியக்காரனாய் தேவன் மாற்றுகிறார். தேவ கிருபை யாரை மாற்றுகிறது? ஒரு ஊழியக்காரனாய். கவனித்து பாருங்கள், அவனை ஏற்றுக்கொள்வதற்கான எந்த விதமான முகாந்திரம் இல்லை, ஏற்றுக்கொள்வதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை, எந்த விதமான அது நீதியும் இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட மனிதனையும் தேவ கிருபை மாற்றும். திரும்ப சொல்லுகிறேன், God use any crime for his conversion. ஆண்டவர் எந்த மனிதனையும் அவரால் மாற்ற முடியும். இந்த நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, என் செய்தி என்னவென்றால், தேவன் ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவர் சொல்லுகிறார், அந்த மனிதனை சந்திக்கும் போது அவனை மாற்றுகிறார். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை 11 வசனம், பிரயோஜனம் உள்ளவன். 10 வசனம், என் மகன். 11 வசனம், பிரயோஜனம் உள்ளவன். 12 வசனம், என் உள்ளம் போல. யோசித்து பாருங்க, இதுதான் தேவனுடைய மிகப்பெரிய திட்டம். ஒரு காலத்தில் சுயம் சார்ந்த வாழ்க்கை, ஓடி போகிற வாழ்க்கை. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் உள்ளம் போல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் ஊழியக்காரன் என்ற உள்ளம் போல் இருக்கிறியா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு உள்ளம் போல் இருக்கிறீங்களா? அன்பான இல்லத்தரசிகளே, உங்கள் கணவருக்கு உள்ளம் போல் இருக்கிறீங்களா? யோசிப்பார், என் உள்ளம் போல. தட் மீன்ஸ் நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவர் செய்கிறார், என்ன யோசிக்கிறேனோ அதை அவன் செய்கிறான். இப்படிப்பட்ட மேலான வாழ்க்கை. அது மட்டுமல்ல அவர் சொல்லுகிறார், எனக்கு ஊழியம் செய்யும்படி, ஒரு ஊழியனாய் மாற்றி. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இந்த 18 வசனத்தில் இவருக்காக, இந்த ஒனேசிமுக்காக பவுலடியான் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் அவனுக்காக ஏதாயிலும் கடன்பட்டு உண்டானால் என் கணக்கிலே வைத்துக்கொள்ளும். God take responsibility of a total life. உன் வாழ்க்கையை முழுமையாய் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல, அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, நான் அவனுக்காக அதை செலுத்தி தீர்ப்பேன். யோசித்து பாருங்கள், யாருக்காக யார் செலுத்துவது? கல்வாரியிலே உங்கள் கடனையும் என் கடனையும் அவர் செலுத்தி தீர்த்தார். நீங்கள் செலுத்த வேண்டிய அந்த ப்ரைஸ், அந்த விலையை அவர் செலுத்தினார். அதனால் தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, உங்களுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அந்த வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். எதையும் செய்ய நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். உங்களுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தேவ கிருபை ஒரு மனிதன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும், அடிமைகளை அரசனாய் மாற்றும், வாழ்க்கையின் அடித்தளத்திருக்கிறவனை உயர்நிலைக்கு கொண்டு வரும். இந்த நாளின் செய்தி, அன்பானவர்களே, நீங்கள் ஒரு பயனுள்ள பாத்திரமாய், நீங்கள் யாராய் இருந்தும் முக்கியமல்ல, இன்றைக்கு யாராய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஒரு காலத்தில் பயனற்றவர்கள், ஓடிப்போனவர்கள், அடிமை, கீழானவர்கள், இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நீ மேலானவன், உயர்ந்தவன், என் உள்ளம் போல் இருக்கிறவன், உனக்காக எதையும் செய்வேன். அப்படிப்பட்ட தேவனுக்கு அர்ப்பணிப்பீர்களா? கடந்த கால வாழ்க்கை எப்படி வேண்டுமா இருக்கலாம். நிகழ்கால வாழ்க்கை தேவன் சொல்கிறார், என் மகன். யோசித்து பாருங்க,
உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பங்கள் இதுதான். ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய இணைப்பு, ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய ஆசீர்வாதங்கள், ஒரு புதிய உயர்வுகள் நாளை தேவன் உனக்காக வைத்திருக்கிறார். பெற்று அனுபவிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, ஒரு ஓடிப்போன ஒனேசிம வாழ்க்கையில் பயனுள்ளவனாய், உள்ளம்போல பவுலுடைய உள்ளம்போல இருக்கிறவனாய், ஊழியனாய், ஆண்டவரே அவனுக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒரு ஆண்டவரே ஒரு மகனாக, ஒரு மிகப்பெரிய ஊழியனுக்கு உள்ளம்போல் இருந்தாராமே, நாங்களும் உடைய உள்ளம்போல உடைய மகனாக, அவர் சொல்கிறாரே, அவன் மேலானவனாய் பிரியமானவர்களாய் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. சுயநலமுள்ள ஒரு வாழ்க்கை அல்ல, சுயநலமில்லாத ஒரு வாழ்க்கை. எங்கள் பார்வைகள் மாறட்டும், எங்களுடைய பயணங்கள் மாறட்டும், எங்களுடைய எண்ணங்கள் மாறட்டும், எங்களுடைய வாழ்க்கையே மாறட்டும். உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இதனால் யாரெல்லாம் அடிமைத்தனத்தில் ஆண்டவரே வாழ்க்கையின் பல காரணங்கள் அடிமையாக இருக்கிறார்கள் விடுதலையாக்கும் ஐயா. தேவையற்ற பழக்க வழக்கங்கள், தேவையற்ற தீமையான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கி உடைய பிள்ளைகளை நடத்தும். ஆசீர்வதியும் ஆட்கொள்ளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளையே, கிருபை உங்களை உயர்த்தும், கிருபை வாழ வைக்கும், கிருபை உங்களை ஊழியனாய் மாற்றும். கடந்த காலத்தை யோசிக்க வேண்டாம், கடந்த நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. தேவன் ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறார். உன்னைசும் வாழ்க்கையிலே செய்தவர் உங்கள் வாழ்விலும் செய்வார். God bless you. யெகோவா ராஃபா நீரே, சுகம் தருபவரே, யெகோவா ஷம்மா நீரே, கூடவே இருப்பவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. எல்லோரும் ஆராதிப்போமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. யெகோவா ஈரே நீரே, தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷாலோம் நீரே, சமாதானம் தருபவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே, ஆராதனை உமக்கே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமாய். பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன், உகந்த ஜீவ பலியாய். பரிசுத்தரே, ஜீவ பலியா. யெகோவா ராஃபா நீரே, சுகம் தருபவரே, யெகோவா ஷம்மா நீரே, கூடவே இருப்பவரே, யெகோவா ஷம்மா ராஃபா நீரே, சுகம் தருபவரே, சுகம் தருபவரே, யெகோவா ஷம்மா.
இருப்பவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. யெகோவா ஷம்மா நீரே, கூடவே இருப்பவரே, யெகோவா ராஃபா நீரே, சுகம் தருபவரே, ஆராதனை என்மக்கே. எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்தி சொல்றீங்க? ஆராதனை என்றுமே, ஆராதனை, thank you Lord. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்தில் நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம், பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை வினார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபம் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். God bless you. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.